அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு உங்க எல்லார் வாழ்வுலையும் எல்லா விதமான வளங்களும் நலங்களும் நிம்மதியும் சந்தோஷமும் நிறைஞ்சு இருக்கணும். அது நிலைச்சும் இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். எனக்கும் இது மகிழ்ச்சியான ஆண்டு தான். ஏன்னா இவ்வளவு சகோதர சகோதரிகளை எனக்கு கடவுள் வழங்கியிருக்காரு. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். மீண்டும் உங்க எல்லாருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இப்போ வாங்க கதைக்குள்ள பயணிக்கலாம். அத்தியாயம் 1. அப்புசாமி 6வது தளத்துக்கு 7வது தடவையாக ஏறிக்கொண்டிருந்தார். எந்தவித களைப்பும் அவருக்கு தெரியவில்லை. 6லிருந்து விருட்டென்று 2ஆம் தளத்துக்கு இறங்கினார். 2லிருந்து 4, உடனே கீழ்த்தளத்துக்கு. கீழே இருந்து 5க்கு தாவினார். கொஞ்சம் கூட மூச்சு இறைப்போ வியர்வையோ படபடப்போ களைப்போ ஏற்படவில்லை. உயிக் உயிக் என்று லிப்ட் சத்தமிட்டு ஏறி இறங்குவது அவருக்கு மிகவும் பிடித்திருந்தது. லிப்ட் ஆபரேஷன் வித்தையை இவ்வளவு சீக்கிரம் தான் கற்றுக்கொள்ள ஒரு வாய்ப்பு ஏற்படும் என்பதை அவர் கொஞ்சமும் நினைக்கவில்லை. லிப்டில் ஒண்டியாக ஏறி இறங்குவது என்பது அவருக்கு 2 நாள் முன் வரையில் ஹவாலா வித்தை போல் புதிராக இருந்தது. இப்போது சகல பட்டன்களும் இயக்கங்களும் அத்துப்படி. அப்புசாமி காலையிலிருந்து சுமார் 60 தடவை மேலுக்கும் கீழுக்கும் சஞ்சரித்திருப்பார். 3வது தளத்துக்கான பட்டனை அழுத்தினார். லிப்டுக்குள் இருந்தபடியே சீதே என்று கத்தினார். இன்னுமா ஆகலை? அவர் கத்தியது 54 பிளாட்டுக்கும் கேட்டிருக்கும். 3வது தளத்தில் லிப்டுக்கு சரி நேரே இருந்த 9ஆம் நம்பர் பிளாட்டில் இருந்து சீதா பாட்டி கோபமாக கதவை திறந்தாள். திஸ் குட் ஃபார் நத்திங், சீதே சீதே என்று பொது இடத்தில் தன் பெயரை எல்லாருக்கும் கேட்கும்படி கத்த வேண்டாம் என்று எத்தனை தரம் சொல்வது? மனைவி கடுகடுப்புடன் லிப்ட் அருகே வருவதை பார்த்ததும் அப்புசாமி டாடா என்று கூறி சொயிங் என்று மேல் தளத்துக்கு எகிரிவிட்டார். இன்னாமா கேள்வி, இன்னுமா உப்புமா தயாராகல என்று குரல் கொடுத்தவாறு சீதா பாட்டியை கடந்து விருட்டென்று உயர்ந்தார் மேல் தளத்துக்கு. ஓன்ட் யூ கம் அவுட் என்று பல்லை கடித்த சீதா பாட்டி அக்கம்பக்கத்து பிளாட்டுகளில் இருந்து சில உருவங்கள் அவரவர் வீட்டு வாசலில் புன்னகையோடு நிற்பதை கவனித்தாள். சட்டென்று தனது பிளாட்டுக்கு சென்று விட்டாள். பிளாட்டுகளில் இது ஒரு நியூசன்ஸ் என்று எண்ணிக்கொண்டாள். எதுவானாலும் வேடிக்கை பார்க்க ஆரம்பித்து விடுவார்கள். கணவரோ இன்காரனேஷன் ஆஃப் இடியாக்ரசிஸ். தன் பங்களாவில் அவரை லெஃப்ட் அண்ட் ரைட்டாக வாங்கு என்று வாங்குவது போல் இங்கே வாங்க முடியாது போல் இருக்கிறது. கொஞ்சம் பச்சை மிளகாய் வாங்கி கொண்டு வர சொல்லி 1 மணி ஆயிற்று. லிப்டில் மேலுக்கும் கீழுக்குமாக ஷட்டில் அடித்து கொண்டிருக்கிறார். அதை மற்ற குடித்தனக்காரர்கள் பார்த்து கேலி சிரிப்பு. 9ஆம் நம்பர் பிளாட்டுக்கு புதிதாக குடித்தனம் வந்திருக்கும் ஒரு கிளம் சின்ன பையனைப் போல லிப்டில் மேலே போவதும் கீழே இறங்குவதுமாக விளையாடி கொண்டிருக்கிறது. ஐயோ பாவம், லிப்டையே பார்த்ததில்லை போலிருக்கிறது என்று அவர்கள் நினைப்பதை சீதா பாட்டியால் உணர முடிந்தது. அடுக்குமாடி குடியிருப்பு என்று வந்துவிட்டால் பிரைவசிக்கு டாட்டா காட்டிவிட வேண்டியதுதான் போலிருக்கிறது. அதுவும் கணவனை போன்ற 2ஆங்கெட்டான்களோடு பிளாட்டுகளில் குடியிருப்பது என்பது பங்களாவை ரெனோவேட் பண்ணுவதை போஸ்ட்பேன் பண்ணியிருக்கலாமோ? ஷிஃப்ட் பண்ணியதுதான் பண்ணினோம். ஏதாவது ஒரு தனி பங்களாவாக பார்த்து செய்திருக்கலாமோ? அப்புசாமிக்கு பிளாட் குடித்தனம் ரொம்ப பிடித்து விட்டது. அடுக்குமாடி கட்டிடங்களில் அவர் இதற்கு முன் குடியிருந்ததில்லை. அடுக்குமாடி வாசிகளுடைய பழக்கங்கள் சில அவருக்கு அதிசயமாய் இருந்தது. 4வது 5வது மாடியில் குடியிருப்பவர்களின் வீட்டுக்கு மளிகையோ வேறு சாமான்களோ கடைக்காரர்கள் கொண்டு வந்தால் சாமான்களுடன் படியேறாமல் அம்மோ மளிகை என்று கீழே இருந்து குரல் கொடுப்பார்கள். மேலே இருந்து குடித்தனக்காரர் ஒரு கயிற்றில் கூடையை கட்டி கீழே அனுப்புவார்கள். அதில் சாமானை கடைப்பையன் நிரப்பி விடுவான். மேலே இருப்பவர் இழுத்து கொள்வர். ஒரு தேங்காய் அழுகலா கூடையில் வைத்து வாபஸ் செய்வார்கள். அப்புசாமிக்கு குஷியோ குஷி. அத்தகைய ஒரு கூடையை கம்பி போட்டு இழுக்கப் போய் ஏக கலாட்டா ஆகிவிட்டது. அத்தியாயம் 2. சீதா பாட்டிக்கு காரியதர்சி அகல்யா சந்தானத்தின் மீதுதான் எரிச்சலாக வந்தது. சீதா பாட்டி வீடு தேடிய போது அகல்யா சொன்னது ஞாபகத்துக்கு வந்தது. பிரசிடென்ட் ஜி, கையில நெய்யே இருக்கிறப்போ வெண்ணெய் கிடைக்கலையே என்று கஷ்டப்படுவானேன். என் சொந்த அத்தையின் அருமையான பிளாட் இப்போது காலியாகத்தான் இருக்கிறது. 6 மாசத்துக்கு என்று கேட்டால் எந்த பங்களாவும் உங்களுக்கு வாடகைக்கு கிடைக்காது. நீங்க என் அத்தையின் பிளாட்டில் தாராளமாக குடியிருக்கலாம். வாடகை வெறும் 3000 தான் என்று யோசனையை திணித்தவள் அகல்யா சந்தானம்தான். சீதா பாட்டிக்கு காரியதர்சி அகல்யா சந்தானத்திடம் எப்போதும் ஒரு பிரியம், ஈடுபாடு. சுருக்கமாக சொல்வதென்றால் உடன்பிறவா சகோதரி மாதிரி ஒரு பாசம். அகல்யா கழக காரியங்களில் ஏதாவது ஆதிராஜா ராமத்தனம் தினகரத்தனம் பண்ணினால் கூட மன்னித்து அவளை பதவி நீக்கம் செய்யாமல் கண்மூடித்தனமாக ஆதரித்து விடுவாள். எல்லாவற்றுக்கும் காரணம்
பாட்டிக்கு பர்சனலாக அவள் உதவுவதுதான் என்று பாமு கழக உறுப்பினர்கள் பேசிக்கொள்வார்கள். சீதா பாட்டிக்கு ஆர்த்தரைட்டிஸ் காரணமாக முழங்காலில் தாழ முடியாத வலி இருந்தபோது ஒரு முடநீக்கி மருத்துவர் தந்த வெண்ணெயையோ எண்ணெயையோ தினமும் சூடு பண்ணி அக்கறையாக கைப்பட தேய்த்து விட்டவள் அகல்யா. எந்த டெய்லரிடம் பெட்டிக்கோட் தைக்க கொடுப்பது, என்ன சைஸ் போன்ற பர்சனல் விஷயங்களெல்லாம் கூட அகல்யாதான் கவனித்துக் கொள்வாள். அகல்யா காரியதரிசியாக இருப்பது கழகத்துக்கா பிரசிடென்ட்டுக்கா என்று எதிர்த்தரப்பு பொன்னம்மா டேவிட் பல சமயம் பகிரங்கமாகவே குற்றம் சாட்டி பேசியது உண்டு. அத்தியாயம் 3. பங்களாவை கொஞ்சம் இடித்து கீழே சில மாற்றங்களும் மாடியில் மாடனாக 3-4 ரூம்கள் போட்டு மொத்த பங்களாவையும் புதுப்பிக்க சீதா பாட்டி திட்டமிட்டாள். பங்களாவில் இருந்து கொண்டே கட்டிட வேலை செய்ய முடியாது என்று தற்காலிகமாக குடிபெயர்ந்தாள். பிளாட்டுக்கு குடிவந்து 1 வாரமாகியும் இன்னும் பொருள்களையெல்லாம் எடுத்து ஒழுங்குபடுத்தி வைக்க முடியாமல் வீடு ஒரே கலேபரமாயிருந்தது. ஒரு பங்களா நிறைந்த சாமான்களை வெறும் 1100 சதுர அடிக்குள் அடைப்பதென்பது சுலபமான காரியமாக தெரியவில்லை. ஆசையாக அப்புசாமி லிப்டில் பயணித்துவிட்டு கதவை திறந்து கொண்டு தன் பிளாட்டுக்குள் நுழைய மனமில்லாமல் நுழைந்தார். கொஞ்சம் பொறுப்பாக நடந்து கொள்ளுங்கள். இந்த புக்ஸை எல்லாம் செல்ஃபில் அடுக்குங்கள். என் சாரியையெல்லாம் அழகாக மடித்து அல்மைராவில் அடுக்குங்கள். அந்த படங்களையெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வையுங்கள். பூஜை மணி பாருங்கள், இங்கே விழுந்து கிடக்கிறது. அது என் டைரி. டைப்ரைட்டிங் மிஷினை பாஸ்கெட்ல போட்டிருக்கான் பாருங்கள். துணி உலர்த்துற ஸ்டாண்டை ஃபோல்ட் பண்ணி வையுங்கள். 800 ருபீஸ். சீதா பாட்டி அடுக்கிக் கொண்டே போனாள். இந்தாமே என்றார் அப்புசாமி. சுருக்கமா சொல்றேன், கேட்டுக்கோ. நீ சொன்னது எதுவும் பண்ண முடியாது. வயிறு கபகபங்குது. ஒரு நடை போய் நாஸ்டா பண்ணிட்டு வந்துடலாம்னா நீ துட்டு தர மாட்டேங்கிற. உப்புமாவோ சப்புமாவோ கிளறி தொல்லடி அடைச்சுக்கிறேன்னா அதுவும் மாட்டேங்கிற. சீதா பாட்டி மேற்கத்திய மியூசிக் டைரக்டர் மாதிரி கையை மெதுவாக என்பது போல அமர்த்தி காட்டினாள். தன் குரலை தாழ்த்தி கொண்டு, ஐ சே, ஒய் ஆர் யூ ஷவுட்டிங்? கொஞ்சம் மெதுவாக பேசுங்கள். இது பங்களா இல்லை, பிளாட்ஸ் என்றாள். நான் கத்தலே சீதே, வயிறு கத்துது. அப்புறம் இன்னொன்னு, புடவைய மடிங்கிற வேலையெல்லாம் இனிமே என்கிட்ட வச்சுக்காதே. ஏன், சாரிங்களை மடித்து வைத்தால் தப்பென்ன? நீங்க வழக்கமாக செய்யறது தானே. அது அங்கே. இது நீ சொன்ன மாதிரி பிளாட் சமாச்சாரம். அடுத்த பிளாக்கில் இருந்து பார்த்தால் நான் உனக்கு போடுற தோப்புக்கரணம். பாரு பாரு, பயாஸ்கோப்பு, கதை கேளுன்னு நம்ம வீட்டு கதை டிவியா தெரியும் எல்லாருக்கும். முதல்ல எல்லா விண்டோஸுக்கும் ஸ்கிரீனை போட்டாகணும். அந்த டெய்லரை அழைச்சிட்டு வர சொன்னேனே, முதல்ல டிஃபனை பண்ணுமே, கும்பி கருகுது. சாரி சார் என்றாள் சீதா பாட்டி. நான் சமைக்கிறதாக இல்லை, எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணின பிறகுதான் இந்த வீட்டிலே சாப்பாடு. நடுவுல எனக்கு பசித்தால் அகல்யா வீட்டிற்கு போய் வந்து விடுவேன். லஞ்சுக்கு அவள் இன்வைட் பண்ணியிருக்கிறாள். கதவை யாரோ லேசாக தட்டினார்கள். முதலில் பஸ்ஸரை ஃபிக்ஸ் பண்ணியாகணும். எலக்ட்ரீஷியன் ஜோசப்பை பார்த்தீர்களா? நான் யாரையும் பார்க்க முடியாது. இந்த பசி நேரத்தில் அவனை பார்க்க. அவன் என்ன ரவா கிச்சடியா, மசால் தோசையா? கதவு மறுபடி லொட் லொட். தானே சென்று கதவை திறந்தாள் சீதா பாட்டி. 8 வயதில் ஒரு கான்வென்ட் பாவாடை சட்டை சிறுமி மொழுக் மொழுக்கென்று நின்றாள். ஆண்டி. எஸ் அங்கிள், லிஃப்டை மூடாமல் வந்துட்டார். பிரசிடென்ட் மாமா சொல்லிட்டு வர சொன்னார். சீதா பாட்டி அப்புசாமியை முறைத்தாள். பிறகு சிறுமியிடம், சாரிம்மா, அங்கிளுக்கு கொஞ்சம் ஞாபக மறதி. ஐ ஷெல் டு த ஜாப் என்று சொல்லிவிட்டு தானே சென்று லிஃப்ட் கதவை இழுத்து மூடிவிட்டு வந்தாள். சிறுமி நகரவில்லை. வாட் எல்ஸ் என்றாள் சீதா பாட்டி சற்று கடுப்பாக. வந்து லிஃப்டை ஸ்பேரிங்காக யூஸ் பண்ண சொன்னார். அப்புசாமி ஸ்தலத்துக்கு விருட்டென்று வந்தார். வீடை என்ன சொல்றது, லிஃப்டில் போகக்கூடாதாமா? என்றாள் தூதுவ சிறுமி. தாத்தா அனாவசியத்துக்கு யூஸ் பண்ணி கொண்டிருந்தார். பிரசிடென்ட் மாமா தேவைப்படுறச்சே மட்டும் யூஸ் பண்ண சொன்னார். சீதா பாட்டி பல்லை கடித்து கொண்டு, அச்சா என்று கூறி சிறுமியை அனுப்பி வைத்தாள். வந்து 4 நாளில மானம் போறது என்று சீதா பாட்டி அப்புசாமியை பார்த்து முறையிட்டாள். அப்புசாமி அலட்டி கொள்ளாமல், யாரவன் பிரசிடென்ட் என்று சீறினார். சூ என்றாள் சீதா பாட்டி. உங்கள் கிறுக்குத்தனத்தையெல்லாம் ஒரு 6 மாசத்துக்கு மூட்டை கட்டி வையுங்கள். இது 54 ஃபேமிலிஸ் இருக்கிற இடம். நம்மளோட தனி பங்களா கிடையாது. நான் இப்பவே லிஃப்ட்டுக்கு போய் 100 தரம் ஏறி 200 தரம் இறங்குறேன். எவன் வந்து என்ன சொல்றான் பார்க்கலாமே. சீதா பாட்டியிடம் கூறிவிட்டு அப்புசாமி புறப்பட்டு லிஃப்ட்டுக்கு தாவி விட்டார். அத்தியாயம் 4. மணி சரியாக 4:30. ராகு காலத்தில் நம்பிக்கையுள்ளவர்கள் வெளியே கிளம்பாத நேரம். 4வது கிழமையாவது ராகுவாவது கேதுவாவது என்று சோதிடத்தையும் கிரகங்களையும் துச்சமாக மதிக்கும் வீரமணிகள் மகிழ்ச்சியோடு கிளம்பும் நேரம். கடகட கடக் டுர் டக் டக்ரோ கடக்
நீ மீங். லிப்ட் பல ஸ்வரங்கள் போட்டு முடித்து டகார் என்று நின்று விட்டது. அதில் இருந்த மங்கலான விளக்கும் அணைந்து விட்டது. அப்புசாமி சகல பட்டன்களையும் சகல விதமாக அழுத்தி பார்த்து விட்டார். தொம் என்று லிப்டில் குதித்து ஓசைப்படுத்தினார். சார் சார் கூவினார். சீதே சீதே கத்தினார். தம்பி தம்பி அலறினார். இந்த அம்மா பொண்ணு ஒன்னத்தான் கெஞ்சினார். என்னங்கடாது வெங்காய லிப்ட் புலம்பினார். கரண்ட் தான் எல்லா இடத்துலயும் இருக்குதே, இதுக்கு மட்டும் என்னலே குழம்பினார். சீதே சீதே அடியே சீதே கதறினார். ஒரு மொழிப்படம் பல மொழிகளில் டப்பிங் ஆவது போல பல விதங்களில் விழித்தார். 3ஆம் தளத்தில் சீதா பாட்டிக்கு கேட்கவில்லை. கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் இந்த மனிதர் லிப்டில் விளையாட போய்விட்டாரே என்று தானே ஒண்டியாக வீட்டை ஒழுங்குபடுத்தி கொண்டிருந்தாள். கதவு லேசாக தட்டப்பட்டது. சற்று முன் வந்து போன கான்வென்ட் சிறுமி. எஸ், வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ என்றாள் சீதா பாட்டி. சிறுமியின் முகத்தில் புன்னகை. ஆண்டி, உங்க வீட்டு அங்கிள் லிப்டில் இருக்கிறார். லிப்ட் பிரேக் டவுன். உங்க பேரு சீதையா என்றாள். பாட்டி பல்லை கடித்து கொண்டு எஸ் என்றார். அங்கிள் உங்களை உடனே கையோடு கூட்டிட்டு வர சொல்றார். சீதா பாட்டி சிரித்தாள். ஐ எம் நெய்தர் ஏ லிப்ட் மெக்கானிக், நாட் எலக்ட்ரீஷியன். எனிவே, இன்னும் அரை மணியில் வர்றேன்னு சொல்லுமா? அப்புசாமிக்கு செய்தி சொல்ல வேண்டுமெனில் 5ஆம் தளத்துக்கு போக வேண்டும். தலைப்பகுதியை அங்குதான் காண முடியும். தலையிலிருந்து இடுப்பு வரை வெளியில் இருப்பவர்கள் காண முடியாத பகுதி. இடுப்பிலிருந்து கால் வரையிலான பகுதியில் 4வது தளத்திற்கு சென்றால் காண முடியும். சிறுமி தனது சிநேகிதர்களின் வீட்டுக்கெல்லாம் சென்று ஒரு எலி கூண்டுக்குள் விழுந்தாச்சு என்று சங்கேத பாஷையில் சொன்னதும் ஹேய் என்று மணிரத்னத்தின் படத்து பால பட்டாளம் மாதிரி மகிழ்ச்சியோடு கூவிக்கொண்டு லிப்டில் மாட்டிக்கொண்ட அப்புசாமியை பார்க்க 5ஆம் தளத்துக்கு அரை டிக்கெட்டுகள் விரைந்தனர். எங்கேடா கழுதைகள் ஓடுறீங்க? 8ஆம் நம்பர் வீட்டுக்காரர் வினவினார். எலி கூண்டுல விழுந்தாச்சு. அடடே என்று 8ஆம் நம்பர் பதட்டமும் அதை மீறிய ஆவலுடன் மனைவியிடம், இந்தாம்மா உஷாமா, நான் லிப்ட் வரை போயிட்டு வரேன். யாரோ மாட்டிக்கொண்டு விட்டாங்களாம், பார்த்து தைரியம் சொல்லிட்டு வரேன். நீ ஏன்பா இப்ப போற என்று அவர் பத்தினி வல்லென்று விழுந்தாள். யாரோ போகட்டும், போன் செய்யட்டும், மெக்கானிக்கை வரவழைக்கட்டும். நீ ஏன்பா தலையில அடிச்சதை போட்டுக்கிட்டு? தலை என்று அவரது மூமெண்ட்டுக்கு தடை விதித்து விட்டாள். அத்தியாயம் 5. லிப்ட் பிரேக் டவுன் ஆகி நின்றுவிட்ட சமாச்சாரம் குடியிருப்பின் 3 பிளாக்கில் இருந்த 54 வீடுகளுக்கும் பரவி எல்லோரும் வரத் தொடங்கினர். ஞாயிற்றுக்கிழமையானதால் பெரும்பாலான பெண்கள் டிவி முன்னால் இருந்தனர். ஆனால் குடும்ப தலைவர்களும் இதர ஆண்களும் ஏ பிளாக்குக்கு துக்கம் விசாரிக்க புறப்படுபவர்கள் போல புறப்பட்டனர். இதோ போயிட்டு வந்துடுறேன். ஏ பிளாக் லிப்ட் வழக்கம் போல பிரேக் டவுனா, உள்ள பாவம் யாரோ மாட்டிக்கிட்டு இருக்காப்புல இருக்கு என்று வீட்டில் சொல்லி கொண்டனர். சில தாய் குலங்கள் இரக்கத்துடன், பிளாஸ்கில் காப்பி போட்டு தரேன், எடுத்துட்டு போங்க. ஐயோ பாவம் யாரோ வயசானவராமே என்று பிளாஸ்கில் காப்பி ஊற்றி தந்தனர். சில மனைவியர், அந்த மிக்சர் பாக்கெட்டை வேணும்னா எடுத்துக்கிட்டு போய் போடுங்களேன், ஒரு தினுசா என்ஐசிக்கு வாடை அடிக்கிறதுன்னு சொன்னீங்களே என்று கழித்து கட்ட வேண்டிய ஐட்டத்தை கொடுத்து அனுப்பினர். அந்த பிளாட்டில் இருந்த ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ரகம். சிலர் கதை புத்தகங்கள், சிலர் திருப்புகள் போன்ற பக்தி நூல்கள், சிலர் பரபரப்பு பத்திரிகைகள். பிளாட்டில் இருந்த தமிழ் சித்தப்பா என்று அழைக்கப்படுபவர் திருக்குறளை அவசரமாக எடுத்துக்கொண்டு 4 அதிகாரமாவது அவருக்கு மண்டையில் ஏற்றிவிட வேண்டும் என்று ஆவலுடன் புறப்பட்டார். எடையை குறைக்க டாக்டர்கள் ஆலோசனை சொன்ன சமயம் சில தலைவர்கள் திடீர் போராட்டம் அறிவித்து உண்ணாவிரதம் இருப்பதுண்டு. மேற்படி உண்ணாவிரத தலைவரை தொண்டர்களும் தொண்டிகளும் கூட்டம் கூட்டமாக கியூவிலும் கியூவை உடைத்து கொண்டும் சென்று பார்ப்பது போல அப்புசாமியை பார்க்க கும்பல் சென்ற வண்ணமாய் இருந்தது. பிரசிடென்ட்டுக்கு சொல்லியாச்சோ? அக்கறையோடு கேட்டார் ஒருத்தர். சங்கர்தயாள் சர்மா திருப்பதி வந்திருக்கிறார் என்று பேப்பரில் போட்டிருந்ததே என்றார் மற்றவர் சீரியஸாக. நம்ம குடியிருப்போட பிரசிடென்ட்யா, நீர் ஒரு சரியான அறுவை. ஓ, நம்ம காலனி பிரசிடென்ட்டா? அவர் கிராப் வெட்டிக்க போயிருக்காரு. குடியிருப்பின் நுழைவாசலில் ஒரு சுவரில் நோட்டீஸ் போர்டு மாட்டப்பட்டிருந்தது. பக்கத்தில் சுமார் அரை ஏக்கர் பரப்பில் கண்ணங்கரேல் என்று சுவரை கரும்பலகையாக்கி வைத்திருந்தார்கள். அதில்தான் குடியிருப்பின் அன்றாட வாராந்திர மாதாந்திர நிகழ்ச்சிகள் சாக்பீஸால் எழுதப்பட்டிருக்கும். 4 வயதுக்கு உட்பட்ட சித்திரக்கலையில் ஆர்வமுள்ள துடிப்பான குழந்தைகளின் டிராயிங் போர்டும் அதில். டாடி, மம்மி, CAD போன்ற மழலை கிறுக்களும் அடல்ட்ஸ் ஒன்லி கிசுகிசுக்களும் கூட சில சமயம் காணப்படும். இன்றைய அறிவிப்பில் காணப்பட்ட வாக்கியம். அறிவிப்பு: ஏ பிளாக் லிப்டில் ஒரு தாத்தா மாட்டிக்கொண்டிருக்கிறார். யாராவது லிப்ட் மெக்கானிக் வீட்டுக்கு சென்று கையோடு அவரை கூட்டி வர கோரப்படுகிறார்கள். இப்படிக்கு
பிரசிடென்ட் சார்பாக முத்துஜி, பிளாக் சி, எண் 2. அத்தியாயம் 6. அரஸ்டான அமைச்சர் பகத் மாதிரி அப்புசாமி திருதிருவென்றும் மசமசவென்றும் கொளகொளவென்றும் முழித்து கொண்டிருந்தார். தன்னை பார்க்க இத்தனை பேரா? ஆனால் சீத்தை இன்னும் வரலையா? எங்கேயா என் பெண்டாட்டி? அப்புசாமி கூச்சலிட்டார். தாத்தா, நீங்க எத்தனாம் நம்பர்? அப்புசாமி குழப்பத்தில் தன் பிளாட் எண்ணை சுத்தமாக மறந்துவிட்டார். என்னவோ ஒரு இளவு நம்பர். இன்னாயா புடலங்கா லிப்ட்? என்னையா நிர்வாகம்? அப்புசாமி கத்தி கண்டனம் தெரிவித்ததும் எல்லோருக்கும் உற்சாகமாக இருந்தது. ஹேய் என்று பாலப்பட்டாளம் கூச்சலிட்டது. பெரியவர்களும் சேர்ந்து கத்தினார்கள். நல்லா சொன்னீங்க, நகருங்க, வழி 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 என்று ஒருத்தர் சுறுசுறுப்பாக எல்லோரையும் விளக்கினார். தாத்தாவுக்கு காப்பி வருது, காப்பி வருது, சூடான காப்பி. யாரோ ஒரு வாலிபர் காப்பி எடுத்து வந்தார். அப்புசாமிக்கு உணர்ச்சி பெருக்கால் அழுகையே வந்துவிடும் போல் இருந்தது. அட அட, மனிதாபிமானமே காப்பி வடிவெடுத்து வருகிறதோ? லிப்டில் மாட்டிக்கொண்ட ஆசாமி படபடப்புடன் இருப்பார். அவருக்கு காப்பி தருவோம் என்று எண்ணுகிற நல்ல உள்ளங்களே, காப்பி உள்ளங்களே, உங்கள் மனிதாபிமானம் ஒரு காப்பியம். மேற்படி மனிதாபிமானம் மேலும் ஏதாவது சூடான பஜ்ஜி போண்டா வடிவெடுத்து வருகிறதா என்று பார்வையை சற்று ஓடவிட்டு பார்த்தார். காப்பி மட்டும்தான் வந்தது. தாத்தா, காப்பி காப்பி என்றார் கொண்டு வந்தவர். அப்புசாமியால் காண முடிந்ததை தவிர கையை நீட்டி வாங்கி கொள்ள முடியவில்லை. ஐயோ, கையிருந்தும் வாங்க முடியாத பாவியா இருக்கிறேனே. நீங்க கவலையே படாதீங்க தாத்தா, எல்லாம் மாமூல் படி நடக்கும். நாங்க எத்தனை பிரேக் டவுன் பார்த்துருக்கோம் என்று சிரித்தவாறு மேற்படி வாலிபர் ஒரு நீல அலுமினிய கம்பி டிவி ஆண்டனா கம்பி எடுத்தார். ஒரு முனையை அப்புசாமியின் வாயில் செருகினார். மறுமுனையில் கெரசின் வண்டிக்காரன் வைத்திருக்கிற புனல் மாதிரி தகர புனல் ஒன்றை வைத்தார். காப்பியை சர்ரென்று ஊற்றினார். மாட்டு வைத்தியர் பச்சிலை கூளை மாட்டு வாயில் ஊற்றுகிற மாதிரி. அப்புசாமி குழாயை சரியாக வாயில் வைத்து கொள்ளாததால் குழாய் வாயிலிருந்து சற்றே நகர்ந்து பூரா காப்பியும் அவர் மார் மீது கொட்டியது. ச, வாய் கெட்டியும் வயிற்று கெட்டவில்லையே. ஆமா, ராத்திரிக்கு நீங்க எங்க வீட்டு சப்பாத்தி சாப்பிடலாம் இல்லையா? ஒரு வீட்டுக்காரர் அன்புடன் விசாரித்தார். ஐயோ, குடியிருப்புக்காரர்களின் அன்பே அன்பு, அக்கறையே அக்கறை. சப்பாத்திக்கு மிளகாய் பொடியா என்றார் சப்பாத்திக்காரர். அப்புசாமிக்கு சே ஆகிவிட்டது. எந்த மனுஷனாவது சப்பாத்திக்கு மிளகாய் பொடி தொட்டுப்பானா? சப்ஜி கிப்ஜி பண்ணுங்க என்றார். அப்புசாமி அந்த இக்கட்டான நிலையிலும் கடலை மாவு சட்னினாலும் தேவல என்று திருத்தமும் சொன்னார். மாமாவுக்கு நம்ம வீட்டில இருந்து தோசை பண்ணிட்டு வந்துடுறேனே, எனக்கும் ராத்திரியில பலகாரம் என்றது ஒரு எப்போதோ கேட்ட குரல். அப்புசாமியின் கண்கள் குரலுக்குரியவரை தேடியது. அவருடைய ஒரு காலத்திய சிநேகிதியும் சீதா பாட்டியின் பரம விரோதியுமான கீதா பாட்டி. மாமி என்றார் அப்புசாமி ஆச்சரியமும் அன்பும் பீரிட. அத்தியாயம் 7. நீங்களா? நீங்க இந்த பிளாட்லயா குடியிருக்கீங்க? நன்னா கேட்டேலே, இங்க வக்கீல் துரைசாமி வீட்டுல தானே இருக்கேன். எங்க கிராமத்து மிட்டாய் ரங்கநாதன் பிள்ளை தானே. நான் பட்டணத்துக்கு வந்து ஆக போறதே 3 மாசம். புரட்டாசிக்கு புறப்பட்டு வந்தேனா புரட்டாசி 1, ஐப்பசி 2, கார்த்திகை 3. இந்த தையோட 5 மாசமாக போறதே. உங்க பொண்டாட்டிக்காரி எப்படி இருக்கா? அப்படியே தான் படுத்து எடுத்துட்டு இருக்காளா? உடம்பு ஈர்க்குச்சியாட்டமா ஆயிட்டீரே. ஐயோ மாமி என்றார் அப்புசாமி. ஈர்க்குச்சியாட்டம் ஆகியிருந்தால் சந்து வழியா புறப்பட்டு வெளியே வந்திருப்பேனே. நாங்க இங்க குடி வந்துட்டோமே, 1 வாரமாக போறது. இந்த கூண்டுக்குள்ள வந்து 2 மணி ஆக போறது. கீதா பாட்டியின் காது அவளது 50களிலேயே வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் வாங்கி கொண்டு விட்டது. என்ன மாமா சொல்றேன்? இந்த குட்டி சாத்தான்களுடைய இறைச்சலிலே ஒண்ணுமே காதில விழலே. செத்த இருங்கோடி குரங்குகளா, தாத்தா சொல்றது காதுல துளியும் விழலே என்றாள். அப்புசாமி, இன்னும் உறக்க கத்தினால் உங்க காதே கிழிந்து விடும் என்றவர், உங்களை பார்த்ததுமே எனக்கு யானை பலம் வந்துட்டாப்புல இருக்கு என்று கத்தி சொல்லி யானை மாதிரி அபிநயித்து காட்டினார். பையன்களுக்கெல்லாம் அப்புசாமி செய்து காட்டிய அபிநயம் மிகவும் பிடித்துள்ளது. தாத்தா தாத்தா, சிங்கம் மாதிரி பண்ணுங்க பார்க்கலாம் என்று நேயர் விருப்பம் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். அப்புசாமியும் சும்மா இராமல் சிங்கம் மாதிரி கர்ஜித்து காட்டினார். பையன்களுக்கு ஏக குஷி. ஒரு பிறந்த நாள் பையன் சாக்லேட் டப்பாவை எடுத்துக்கொண்டு வீடு வீடாக கொடுத்து வந்தான். அப்புசாமி, இங்க ஒண்ணு என்று கத்தினார். ஹாப்பி பர்த்டே டு யூ என்று கர்ண கடூரமாக பாட்டு வேறு பாடினார். லிப்ட் ஓரமாக இருந்த கீதா பாட்டி, தீமா பாடுறேலே, இங்கிலீஷ் பாட்டு அவள் கத்து கொடுத்தாளாக்கும் என்று பாராட்டினாள். தாத்தா சாக்லேட் கேட்கிறார் பாரு, குடேண்டா மொட்டை கடங்காரா என்று பிறந்தநாள் பையனிடம் அப்புசாமிக்காக கடுமையாக சிபாரிசு செய்தார். பையன் அருகே வந்து ஒரு சாக்லேட்டை
கம்பி இடுக்கு வழியாக தந்தான். தாத்தா, பிஸ்கட் வேணுமா என்று ஒரு பையன் 4-5 பிஸ்கட் போட்டான். அப்புசாமிக்கு நல்ல பசி. லிப்டுக்குள் விழுந்த பிஸ்கட்டை பரபரப்பாக பொறுக்கி தின்றார். கீதா பாட்டி மோவாயில் கை வைத்து கொண்டாள். இப்படியும் உண்டோடியம்மா, பாவம், இத்தனம் பெரிய மனுஷன் கீழே இப்படி பொறுக்கி தின்றாரே. பொண்டாட்டி கிழவி நன்னாத்தான் பட்டினி போட்டு வைத்த காய வச்சிருக்கா. புருஷன் பாவம் இப்படி ஏறி இறங்குற கரண்ட் ஏணியில மாட்டிண்டு தவிக்கிறான். ஊரே கூடிட்டுது. அவ எங்க டங்கு டங்குன்னு ஊர் சுத்த போயிட்டாலோ? மாமி என்றார் அப்புசாமி. நீங்க நல்லா 4 வார்த்தை நாக்க புடுங்கிக்கிறாப்புல கேட்டுட்டு வாங்க. 9ஆம் நம்பர்ல தான் நான் தாலி கட்டினவ இருக்கா. ஐயோ பாவம், இப்படி வியர்த்து கொட்டுறதே. சித்த விசிறட்டுமா? டேய் அறந்தவாளுங்களா, ஒரு விசிறி இருந்தா யார் வீட்டுல இருந்தாவது கொண்டு வாங்கடா என்று கோரிக்கை விட்டுவிட்டு புடவை தலைப்பால் அக்கறையாக விசிறினாள். அப்புசாமி முகத்தை கம்பி இடுக்கு ஓரமாக கொண்டு வந்து காட்டினார். கீதா பாட்டி புடவை தலைப்பினால் அப்புசாமியின் முகத்தில் இருந்த வியர்வையை ஒரு சிவபார்வதியின் அன்போடு ஒத்தி எடுத்தாள். அந்த நேரம் பார்த்து, ப்ளீஸ் கொஞ்சம் வழி வழி என்று பையன்கள் பட்டாளத்தில் வழி ஏற்படுத்தி கொண்டு லிப்டை நெருங்கினாள் சீதா பாட்டி. அத்தியாயம் 8. வாடிமா ஸ்டைலுக்காரி என்று எதிர்பாராத விதமாக கிடைத்த வரவேற்பு பாட்டியை துணுக்குற வைத்தது. மூக்கு கண்ணாடியை சரி செய்து கொண்டு பார்த்தாள். கீதா கிழவி, ரசகுண்டுவின் பாட்டி, கிராமத்திலிருந்து எப்போது வந்து தொலைத்தாள்? இந்த அரகண்ட் அக்லி டெவில் இங்கே எப்படி முளைத்தாள்? ரஜினிகாந்தை பார்த்த ஜெயலலிதா முகம் மாதிரி கடுகடுப்பாயிற்று சீதா பாட்டியின் முகம். அவளை சந்திக்கவே விரும்பாதவள் போல முகத்தை வேறு பக்கம் திருப்பி கொண்டாள். ஏண்டிமா ராங்கிக்காரி, கழுத்துல என்ன சுளுக்கா? என்னவோ வெட்டினாப்புல இழுத்துக்கிறதே. சீதா பாட்டி லேசாக கொஞ்சம் லேசர் கிரணங்களை மூக்கு கண்ணாடி வழியே அனுப்பினாள். என்னடி முறைக்கிற? புருஷனை என்னவோ திரிசமம் பண்ணி கூண்டுல அடைச்சிட்டியாக்கும். ஊரே கூடி செக்கு தள்ளுறது. குழியில விழுந்த யானை மாதிரி பாவம் தடுமாறின்னு இருக்கார். நீ உதட்டுக்கு சாயம் போட்டுண்டு உப்பரிகையில காத்து வாங்கிட்டு இருந்தியாக்கும். சீதா பாட்டி முகத்தை கஷ்டப்பட்டு மலர வைத்து கொண்டு, நீங்க பெரியவாள், உரிமையோடு கிரிட்டிசைஸ் பண்ணலாம் என்றாள். கீதா பாட்டி ஒரு நொடி நொடித்து மோவாயில் கை வைத்து கொண்டு, தாட் பூட்னு இங்கிலீஷ்ல பிசருவியே, பங்களா கொழுப்பெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்காக்கும். என்னாச்சு பங்களாவெல்லாம்? நீ மினுக்கிக்கிற மினுக்களிலேயே எல்லாத்தையும் தார வாத்துட்டியாக்கும். சீதா பாட்டிக்கு தன் கௌரவமே போய்விட்டது போன்றிருந்தது. லிப்ட் அருகே வந்து அப்புசாமியை பார்த்தாள். ஐம் சாரி, நான் கொஞ்சம் பாமுக வரை போயிட்டு வரேன். மலேரியா எரேடிகேஷனும் மகளிர் கடமையுங்கிறத பத்தி பேசணும். 7 o'clock மீட்டிங். ஐ எம் இன் ஏ ஹரி. இஃப் பை எனி சான்ஸ் லிப்ட்ல இருந்து நீங்க ரிலீஸ் ஆனால் வீட்டையெல்லாம் கொஞ்சம் ஒழித்து வையுங்க. சீதா பாட்டி புறப்பட்டாள். கப் என்று ஒரு எலும்பு கை பாட்டியை அழுத்த பற்றியது. அத்தியாயம் 9. கீதா பாட்டி தான். ஏண்டி சீத்தே, புருஷனை இப்படியே விட்டுட்டு போறேன்றியே, நீ எல்லாம் ஒரு பொம்மை நாட்டியா? இந்த காலனிக்கு ஒரு பிரசிடென்ட், செக்ரட்டரி என்று யாராவது இருப்பார்கள் இல்லையா? லெட் தம் பிரிங் சம் மெக்கானிக். லிஃப்ட் கம்பெனிக்கு ஃபோன் செய்யட்டும். பிரசிடென்ட்டுங்கிறவருக்கு பொறுப்பு வேணாமா? ஹூ இஸ் யுவர் பிரசிடென்ட்? சீதா பாட்டி கேட்டாள். எல்லோரும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து கொண்டார்கள். அவர் ஒரு மாதிரி என்று முணுமுணுத்தார் 8ஆம் நம்பர். சீதா பாட்டி அவர்களுடைய முகத்தில் இருந்த பயத்தை கவனித்தாள். இஸ் ஹீ இன் எனிவே ரிலேட்டட் டு எனி மினிஸ்டர்? சட்டென்று ஊகித்து விட்டாள். மினிஸ்டருக்கு நேரடியாக உறவு இல்லை. மினிஸ்டருடைய உடன்பிறவா சகோதரனுக்கு இவர் உடன்பிறந்த சகோதரன் என்று ஒரு பென்ஷன் கேஸ் விளக்கமளித்தது. வேளாண்டி ஃபைனான்ஸ் என்று ஒரு நிதி நிறுவனம் நடத்துகிறவர். வேளாண்டி ஃபைனான்ஸ்? சீதா பாட்டி புருவத்தை மேலுக்கு உயர்த்தினாள். அதுக்கு ரொம்ப கெட்ட பெயர் இல்லையோ? டெபாசிட் மெச்சூர் ஆனதும் பணத்தை கேட்டால் 4 குண்டாசை அனுப்பி பணத்தை கேட்காதே மரியாதையாக மறுபடியும் 2 more years இன்வெஸ்ட் பண்ணு என்று மிரட்டுவார்களாமே, அந்த ஃபைனான்ஸ் கம்பெனியா என்றாள். அருகில் இருந்த 6ஆம் நம்பர்காரர் வியப்போடு, வெகு கரெக்டாக மாமி சொல்லிட்டீங்க. எல்லா விவரமும் விரல் நுனியில வச்சிருக்கீங்க. அவர் கொஞ்சம் முரடாதலால எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் உதறல். அவர்கிட்ட எதுக்கும் போறதில்ல. சீதா பாட்டி, நோ நோ நோ, இப்படி நீங்கள் இருக்கக்கூடாது. நீங்க தானே அவரை செலக்ட் செய்வீங்க. உங்களுக்கு சர்வீஸ் செய்யத்தான் அவர். அவர்கிட்ட ஏன் பயந்து நடுங்கணும்? எலெக்ஷன் டைம்ல இன்னும் மோசம். அவர் சொல்ற கட்சிக்கு தான் இந்த காலனியில இருக்கிற அத்தனை பேரும் ஓட்டு போடணும் பார். சாமி படத்தின் முன்னால கற்பூரம் அணைச்சு சத்தியம் பண்ணி தரணும். இந்த கைய பாத்தீங்களா என்று தன் உள்ளங்கையை காட்டினார் 6ஆம் நம்பர். நான் போன தடவை அப்படியெல்லாம் சத்தியம் பண்ண முடியாதுன்னே. கட்டி கற்பூரத்தை கொளுத்தி ராட்சச மனுஷன் என் உள்ளங்கையில வச்சுட்டான். போடுறேன் போடுறேன்னு சொல்ற வரைக்கும் கைய அசைக்க அனுமதிக்கல. மை காட், இவ்வளவு அக்கிரமம் இந்த சிட்டிக்குள்ள நடந்திருக்கிறதா? நீங்க ஏதாவது ஜூனியர் விகடன், துக்ளக், புதுச்சுவை என்று மேகசின்களுக்கு சொல்றது தானே?
சீதா பாட்டி கொதித்து போனாள். என்ன மேடம் செய்யறது? தைரியம் இல்ல. பத்திரிகைகளில் போட்டா பயப்படுறது பழைய காலம். இப்ப யாரும் பயப்படுறதில்ல, பெருமைப்படுறாங்க. அச்சா என்றாள் சீதா பாட்டி. வேர் இஸ் யுவர் பிரசிடென்ட்? ஐ வாண்ட் டு மீட் ஹிம். அவரை பார்க்க போறீங்களா? இப்பவா? ஒரு மாதிரியாக சிரித்தார் 6ஆம் நம்பர். கட்டை விரலை காட்டி, தீர்த்தம் சாப்பிட்டுட்டு படுத்திருப்பார். சாயந்தரம் 7 மணி வரைக்கும் யாரையும் பார்க்க மாட்டார். எமர்ஜென்சில கூட வா. லிஃப்ட் ஸ்டக்கப் ஆகிவிட்ட விவரம் அவருக்கு தெரியுமோ? உடனே சொல்லியாச்சு. என்ன சொன்னார்? முட்டிக்கிட்டு சாவுங்கோன்னு. திஸ் இஸ் டூ மச். அவர் வீடு எந்த பிளாக்? என்ன நம்பர்? சீதா பாட்டி கேட்டுக்கொண்டு கிளம்பிவிட்டாள். கணவரை லிப்டில் இருந்து விடுவிக்க வேண்டும் என்கிற அக்கறையை விட பிரசிடென்ட் பொன்னோடை நாகலிங்கத்தின் அராஜகத்தை ஒரு தட்டு தட்ட வேண்டும் என்ற ஆவல்தான் அதிகம். அத்தியாயம் 10. சீதா பாட்டி பொன்னோடை நாகலிங்கத்தை சந்திக்கும் முன் பெயரை மரியாதையாக பொன்னோடை என்று மட்டுமே எல்லோரும் சொல்ல வேண்டும். ஆகவே நாமும் இனி மதிப்புக்குரிய பொன்னோடை நாகலிங்கத்தை பொன்னோடை என்று மட்டுமே அழைப்போம். பொன்னோடைக்கு நகரில் பல இடங்களில் சொத்து உண்டு. எந்த குடியிருப்பு என்றாலும் அதில் ஒரு 4 பிளாட் அவருடையதாக இருக்கும். அந்த மரபுக்கேற்ப ரஜினி இல்லம் என்ற இந்த குடியிருப்பிலும் அவருக்கு 4 பிளாட் உரிமை. அந்த பலத்தில் அவரே தொடர்ந்து பிரசிடென்டாகவும் இருந்து வந்தார். முறையான தேர்தல் என்பது நகரசபை தேர்தல் மாதிரிதான். எந்த ஜென்மத்திலோ நடந்தது. பொன்னோடை ரஜினி இல்லம் என்ற இந்த குடியிருப்பின் பெயரை மாற்றி தனது மனைவி பெயரையும் இணைத்து மாதம்மா பொன்னோடை குடியிருப்பு என்று பெயர் சூட்ட வேண்டுமென்று மனசில் ஓர் ஆசைப்பட்டார். ரஜினி இல்லம் என்ற குடியிருப்பு 15 வருடத்துக்கு முன் 70 கிரவுண்டில் பிரம்மாண்டமான பங்களாவாக இருந்தது. உரிமையாளர் செலமேட்டு தாசப்பா என்ற கன்னட மிராசுதாரர். செலமேட் பவுண்டேஷன், செலமேட் எஜுகேஷனல் ட்ரஸ்ட், செலமேட் ஐ ஹாஸ்பிட்டல் என்று பல தான தர்மங்களை செய்தும் ஏராளமான சொத்துக்கள் அவரிடம் மிச்சம் இருந்தன. தாசப்பாவின் ஒரு மகனும் மருமகளும் காஞ்சிபுரம் கருடோத்சவம் பார்க்க போய் சாலை விபத்தில் இறந்துவிட்டனர். பேரன் மட்டும் அதிசயமாக தப்பினான். பேரன் பெயர் குட்டி தாசப்பா. ஆனால் அவன் வளர வளர அந்த பெயர் தாசப்ப பங்களா. அதற்கு பக்தித்தனமாக அடித்திருந்த காவி பெயிண்ட், 2 பக்கமும் 2 யானைகள் நடுவே கஜலட்சுமி தலையில் நீர் ஊற்றும் சிற்பம் முதலான கர்நாடகமான ஐட்டம் எதுவும் பிடிக்கவில்லை. குழந்தையிலிருந்தே அவன் ரஜினிகாந்த் ரசிகன். தன் பெயருக்கு தாத்தா பங்களாவை எழுதி வைத்துவிட்டு இறந்ததும் பங்களாவுக்கு ரஜினி இல்லம் என்று பெயர் சூட்டினான். பிற்காலத்தில் அமெரிக்கா போகும்போது பங்களாவை பிளாட் ப்ரொமோட்டருக்கு விற்றுவிட்டான். ஒரு நிபந்தனையின் பேரில். குடியிருப்புக்கு பெயர் ரஜினி இல்லம் என்றே இருக்க வேண்டும் என்று. சீதா பாட்டி பஸ்ஸரை அழுத்தினாள். குடியிருப்பின் பிரசிடென்ட் பொன்னோடை தூங்கிக் கொண்டிருந்தார். சாதாரண தூக்கமாது? ஆகா, நுரை பொங்கி வழியும் கலர் கலர் திரவங்களில் அவருடைய கனவு கண்ணிகள் குளித்து கொண்டிருக்க, யாராது சோமாரி கிர்ருன்னு டிஸ்டர்ப் பண்ணிக்கின்னு தண்ணி தூக்கம் கலைந்த கோபத்துடன் வெளியே வந்தார். ஆளை மத்தியானத்துல கொஞ்சம் படுக்க விட மாட்டீங்களே. பொன்னோடை மேலே துண்டு எதுவும் இல்லாமல் மார்பில் பயிராயிருந்த காட்டுடன் கசாப்புக்கார பிராண்ட் லுங்கியும் சிவந்த கண்ணுமாக காட்சி தந்தார். சாரி டு டிஸ்டர்ப் யூ சார் என்றாள் சீதா பாட்டி தைரியத்துடன். வாசல் கதவை முழுதும் திறக்காமலே பொன்னோடை, என்ன சமாச்சாரம்? எதுவானாலும் காலையில வந்து சொல்லுங்க என்றார் காரமாக. நோ சார், திஸ் இஸ் சம்திங் சீரியஸ். சீரியஸா? கடுப்போடு பார்த்தார் பிரசிடென்ட். சீரியஸ்னா ஆஸ்பத்திரிக்கு எடுத்துக்கிட்டு போங்க. ஏமா ஏன் உசுரை எடுக்கிறீங்க? 54 குடித்தனக்காரர்களும் ஆளு மாத்தி ஆளு வந்து எதுனா தொலைச்சு எடுத்தீங்கன்னா எப்படி? இப்பதான் ஏ பிளாக்ல இருந்து ஒருத்தர் வந்து லிஃப்ட் நின்னு போச்சு, எவனோ ஒரு ஆள் மாட்டிக்கிட்டான், போன் பண்ணுங்கங்கிறாரு. மூளை வேணா? ஞாயிற்றுக்கிழமைகள்ல லிஃப்ட் கம்பெனி இவனுக்காக திறந்துருக்குமா? எக்ஸ்கியூஸ் மீ, நானும் அதை பத்தி கேட்கத்தான் வந்தேன் என்றாள் சீதா பாட்டி. அவங்களுக்கு ஒரு பதில், உங்களுக்கு ஒரு பதிலுங்களா? போங்கம்மா, கழுத்தை அறுக்காதீங்க. மிஸ்டர் நாகலிங்கம் என்றாள் சீதா பாட்டி காரமாக. காலனி பிரசிடென்ட் என்கிற முறையில செர்டன் ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு இருக்கு. யூ ஆர் கலெக்டிங் மெயின்டெனன்ஸ். நாங்க இத்தனை பேர் வெளியில வந்து நிக்கிறோம். நீங்க ஒரு கர்டசிக்கு கூட கதவை திறக்காமலே கழுத்தறுப்பு அது இதுன்னு உள்ள இருந்து பேசுறீங்க. திஸ் இஸ் நாட் ஃபேர் மிஸ்டர் நாகலிங்கம். தன் பெயரை ஒருத்தி தன் வீட்டு வாசற்படிக்கு வந்து உச்சரிப்பதாவது. பொன்னோடையின் புருவம் நெறிந்தது. இன்னான்றே இப்போ? கழுத்தில் புலிப்பல் தங்கச்சங்கிலி தொளதொளவென்று தொங்கியது. செதுக்கப்படாத கருப்பு லான் மாதிரி ரோமம் அடர்ந்த மார்பு, கையில் இரட்டை சிகரெட், இடுப்பில் லுங்கி, கண்ணில் சிவப்பு, குரலில் திமிர், உடம்பில் கொழுப்பு. ஒரு தாய்க்குளம் வந்திருக்கிறதே என்று மரியாதைக்கு கூச்சத்துக்கு ஒரு துண்டை கூட மேலே போட்டுக்கொள்ளாமல் வெளியே வந்தார். அத்தியாயம் 11.
இத்தனை பேர் வந்திருக்கீங்க? தலைவர் கொஞ்சம் அசந்து போனாலும் கோபத்துடன் சொன்னார். ஏயா 8ஆம் நம்பரு, எல்லாம் உன் வேலையாங்காட்டியும் 8ஆம் நம்பர்காரர் தான் அடிக்கடி பிரசிடென்ட்டை பற்றி தைரியமாக குறை கூறுவார். 8ஆம் நம்பர்காரர் இப்போதும் தைரியமாக, பொன்னோடை சார், ஏறக்குறைய 6 மாசமா எங்க பிளாக் லிஃப்ட் சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். தடால்னு பிரேக் டவுன் ஆயிடுது. சரியா, தெரிஞ்ச புராணம் தானே. உங்க பிளாக்ல தான் குரங்குங்க அதிகம். 1008 தரம் ஏறி இறங்கினா அது என்னத்துக்காகும்? அன்னைக்கு பாக்குறேன் 4 அண்டா தண்ணிய 5ஆம் நம்பர் ஆசாமி, அதான் ஐயா அந்த வழுக்கு தலை ராயரு, லிப்ட்ல வச்சு மேல தூக்கிட்டு போறான். பிரேக் டவுன் ஆகாம என்ன செய்யும்? சாவுங்க. மிஸ்டர் பிரசிடென்ட், சாவுங்கன்னு சொல்றதுக்கு ஒரு தலைவர் வேணாமே. ஹி ஹாஸ் டு சால்வ் த ப்ராப்ளம்ஸ் என்றாள் சீதா பாட்டி கோபமாக. கிளவிமா, வாயால சுலபமா சொல்லிடலாம். அட்ரஸ் மீ மேடம் என்றாள் சீதா பாட்டி. ஓ, கிளவின்னு சொன்னா தப்புங்களா? ரொம்பத்தான் தென்னாவட்டா இருக்கீங்க. நீங்க தானே புச்சா வந்திருக்கிறது. வயசான கிழவர் ஒருத்தர் குழந்தை பிள்ளையாட்டம் லிப்டுல மேலுக்கும் கீழுக்கும் ஆட்டம் போட்டிருந்தாரே, அப்ப யாராவது ஒருத்தர் எடுத்து சொன்னீங்களா? வந்துட்டீங்களே இப்ப பட்டாளமா. மிஸ்டர் பிரசிடென்ட், உங்களால இப்ப லிப்ட் மெக்கானிக் யாரையாவது வரவழைச்சு லிப்டை சரி செய்ய முடியுமா முடியாதா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, ஒருத்தனும் வரமாட்டான். நாளைக்கு ரம்சான், மெக்கானிக் எவனும் அகப்பட மாட்டான். செவ்வாய்க்கிழமை தான் முடியும். மை குட்னஸ், அன்டில் டியூஸ்டே அந்த ஓல்டு மேன் லிப்ட்லயே இருக்கணுங்கிறீங்களா? அப்படி கதற விட்டாதான் மறுபடி ஏற மாட்டாங்க. லிப்ட் சரியில்லைன்னு போர்டு எழுதி போட்டிருக்குல்ல, அப்புறம் போய் ஏன் தொத்தறான்? போர்டே இல்ல, யாரோ கலட்டி போட்டுட்டாங்க என்றார் 8ஆம் நம்பர். அப்போ சாவுங்க. மிஸ்டர் பிரசிடென்ட், டோன்ட் யூஸ் தட் வேர்ட் ஒன்ஸ் அகைன். உங்களுடைய இர்ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு ஒய் ஷுட் அதர் சஃபர்? இவ்வளவு பெரிய சிட்டியில ஒரு லிப்ட் மெக்கானிக் கிடைக்க மாட்டானா? கோ சர்ச் அண்ட் ஃபைண்ட். சிரித்தார் பொன்னோடை. புகையை இழுத்து ஊதினார். ஏமா, நான் போய் தேடணுமா? உத்தரவு போடுறியா? ஒரு சாதாரண மோட்டார் மெக்கானிக் கூட ஞாயிற்றுக்கிழமையில கிடைக்க மாட்டான். நீ லிப்ட் மெக்கானிக்கு போயிட்ட. எல்லோருக்கும் தெரியுமே. வாட் தெரியும்? பிரசிடென்ட் ஒரு இன்எஃபிசியன்ட் கையாலாகாத ஃபெலோ என்பதா? சீதா பாட்டி சுட சுட கேட்டாள். ஏய், நீ ஓவரா போற. நான் யாரு தெரியுமில்ல? ராதாரவி மாதிரி ஒரு உருமல் உருமினார் பொன்னோடை. ஹூ கேர்ஸ்? மினிஸ்டரோட பிஏக்கு சொந்த அண்ணாச்சி. வாட் இஃப் மை டியர் ஜென்டில்மேன், கேபினெட் மினிஸ்டர்ஸே காற்றில் பறக்கிற ஏஜில் இருக்கிறோம். மார்னிங் 6க்குள் இந்த லிப்டை ஓட வச்சு காட்டட்டுமா? ஓ, சவால் விடுறீங்களா? எஸ், சேலஞ்ச். முடிஞ்சா செய்யுங்களே. ஆனா யூ ஹாவ் டு பே த பிரைஸ். உங்க பிரசிடென்டர்ஷிப்பை ரிசைன் பண்ணிடணும், சரியா? புடலங்காய் பிரசிடென்ட் வேலை. நீ லிப்ட காலையில 6க்குள்ளார ஓட விட்டுட்டியானா நான் ராஜினாமா செய்துடுறேன். அப்படி செய்ய முடியலைன்னா ஐ வில் வெக்கேட் த பிரிமிஸ். வீட்டை நாளைக்கே காலி பண்ணிடுறேன். அத்தியாயம் 12. சீதா பாட்டியின் சவால் 54 குடித்தினக்காரர்களுக்கும் எட்டி ஒரு மிஸ் இந்தியா அந்த காலனிக்குள் வந்துவிட்டது போன்ற பரபரப்பை ஏற்படுத்திவிட்டது. செம்ம போடு போட்டீங்க மேடம் என்று 8ஆம் நம்பர்காரர் பாராட்டினார். அருகில் இருந்த கீதா பாட்டி, சவடாலா பேசிட்டேடிமா. ஆனா பிரசிடென்ட் கிட்ட உன் ஜம்பம் சாயுமோ? காத்தாலைக்குள்ள மாமாவை எப்படி மிஷின்ல இருந்து இறக்க போற? வாய எப்படி விட்டுட்டியே? பிரசிடென்ட், மந்திரி, தந்திரி, ராஜான்னு பெரிய இடத்துக்காரர். அவளை போய் தூக்கி எறிஞ்சிட்டியே. கெட் பிஹைண்ட் மீ சேட்டன் என்றாள் சீதா பாட்டி. நான் என்னவோ பண்ணிக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க மாமி என்று சீதா பாட்டி விருட்டென்று கிளம்பினாள். கீதா பாட்டி படீர் என்று தலையில் அடித்து கொண்டாள். ஐயோ பாவம்னு 2 வார்த்தை சொன்னேன் பார். என் புத்திய ஜோட்டாலே தான் அடிச்சுக்கணும். தலைய காட்டுறேன், 4 அடி அடிச்சுடுடியம்மா. சீதா பாட்டி கடுகடுப்புடன், சில்லி, பெரியவங்களா லட்சணமா நடந்து கொள்ளுங்க. உங்களுடன் பேச எனக்கு டைம் இல்லை. சீயூ என்று புறப்பட்டாள். சீயூ என்று சீதா பாட்டி சொன்னது கீதா பாட்டியின் காதில் சாவு என்று விழுந்தது. நாசமா போறவளே, நான் ஏண்டி சாகணும்? நீதான் சீரழிஞ்சு போக போற. புருஷால்கிட்ட எல்லாம் புடவைய வரிஞ்சு கட்டிண்டு சண்டைக்கும் சவாலுக்கும் புறப்பட்டுட்ட. உன் பருப்பு இங்கெல்லாம் வேகாதடியம்மா. தெரிஞ்சுக்க போற. ராத்திரிக்குள்ள நீ ஆளை கூட்டிண்டு வந்துடுவியா? அதை நானும் பார்த்துடுறேன்டி. உங்க ஆசீர்வாதத்துக்கு ரொம்ப தேங்க்ஸ் என்று சீதா பாட்டி சொல்லிவிட்டு வீட்டுக்கு புறப்பட்டாள். டிஜிட்டல் கடிகாரத்தில் எண்கள் ஓசைப்படாமல் உருமாறிக் கொண்டிருந்தன. ராத்திரிக்குள் லிப்ட் மெக்கானிக்கை கண்டுபிடிப்பது அவ்வளவு கஷ்டமான வேலையல்ல என்று பாட்டிக்கு தோன்ற ஆரம்பித்து விட்டது. 8ஆம் நம்பர் வீட்டுக்காரரிடம், உங்கள் வீட்டு போனை கொஞ்சம் நான் யூஸ் பண்ணி கொள்ளலாமா என்றாள். தாராளமாக. எல்லோ பேஜஸ் பகுதியை பிரித்து 4-5 லிப்ட் கம்பெனிகளுக்கு போன் செய்தாள். பயனில்லை. காரியதரிசி அகல்யா சந்தானத்துக்கு போன் செய்தாள். அவள் திருப்பதி போய்விட்டதாக வேலைக்கார குட்டி சொன்னாள். டிஜிட்டலில் எண்கள் வேகமாக மாறிக்கொண்டிருந்தன. அத்தியாயம் 13.
எப்போ வருவாளோ எந்தன் களி தீர என்று பாடாத குறையாக அப்புசாமி லிப்டில் அசோகவன சீதை மாதிரி சோர்ந்து உட்கார்ந்து விட்டார். அவரை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த வாண்டுகள் கிரிக்கெட் மேட்ச் பார்க்க அவரவர் வீட்டு டிவிக்கு ஓடிவிட்டன. பெரியவர்களும் தைரியமாக இருங்கோ என்று சொல்லிவிட்டு நகரத் தொடங்கினர். காங்கிரஸ் கட்சி கலைவது போல கூட்டம் கலைந்தது. ராத்திரியில கொஞ்சம் பெருச்சாலி நடமாட்டம் இருக்கும், எதுக்கும் இந்த களிய வச்சுக்கோங்கோ என்று ஒருத்தர் போலீஸ் லாத்தி மாதிரியான தடி ஒன்றை லிப்டுக்குள் செலுத்தினார். கொசுக்கடிதான் கொன்னுடும். போன வாரம் வேணு என்கிறவர் உங்க மாதிரி தான் மாட்டிக்கொண்டு விட்டார். கொசு பட்டாளம் கடிச்சு மூஞ்சியெல்லாம் வீங்கிட்டுது, சொரிஞ்சு சொரிஞ்சு ரத்தமா வந்துட்டுதா. காலையில பார்த்து எல்லோரும் பயந்துட்டோம், யாரோ அடிச்சு கொலை பண்ணி ரத்தம் தான் வலியறதோன்னு. இந்தாங்க கொசுவத்தி ஏத்தி வச்சுக்கோங்க, இது கொசு தைலம் பூசிக்கோங்க, இது கொசு பவுடர் எங்க வீட்டுல வேப்பிலைய கருக்கி தயார் பண்ணினது, மேல தேய்ச்சுக்கங்க. கருப்பாக ஒருத்தர் தனது வீட்டு தயாரிப்பை அன்புடன் தந்தார். அவரது தாத்தா ஒரு சித்த வைத்திய சிகாமணி. அப்புசாமி சுவாமிகளிடம் பிரசாதம் பெறுவது போல் பக்தி சிரத்தையாக வாங்கி அந்த பவுடரை மேலெல்லாம் அப்பிக்கொண்டார். கண்ணங்கரேல் என்று திட்டு திட்டாக முகம், கை, கால் எல்லா இடத்திலும் கருப்பு பொடியை பூசிக்கொண்டார். ராத்திரியில டிவி கீவி எதுவாவது பார்க்க முடியுமோ என்றார். நீங்க கேட்கவே வேணாம் என்று சிரித்தார் 5ஆம் நம்பர். எங்க வீட்டு கதவை திறந்து வச்சிடுவோம். ராத்திரி 10 மணி வர லிப்டில் இருந்து பார்த்தா டிவி நல்லா தெரியும், நீங்க தாராளமா பார்க்கலாம். அப்புறம் ஒரு சின்ன விஷயம் என்று குரலை தாழ்த்தி கொண்டார். சில பேர் என்னவோ சொல்றாங்க, எனக்கு அதுலெல்லாம் நம்பிக்கை இல்லை என்றார். எதுல எல்லாம்? சரக் சரக் சரக்குன்னு யாரோ படிக்கட்டுல நடக்கிற மாதிரி சத்தம் கேக்குதும்பாங்க. கதவை திறந்து யாரும் பார்த்ததில்ல. இந்த காலத்துல பேயாவது பிசாசாவது இருந்தாலும் பயம் பயம்தானே. அப்புசாமி கலக்கத்துடன் சீதே சீதே என்று அலறினார். எங்கடி போயிட்ட? சார், என் சீதைக்கு இந்த விபரமெல்லாம் தெரியுமா? அவளை உடனே கூப்பிடுங்க சார். அப்புசாமி மாமா என்ற குரல் கணீர் என்று ஒலித்தது. கீதா பாட்டி. சம்மன் இல்லாமல் ஆஜரான கேஸ். மாமி என்றார் அப்புசாமி ஈனசுரத்தில். சீதை கடங்காரிய கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? பெருச்சாலி, கொசு, பேய், பிசாசுன்னு என்னென்னவோ சொல்றாங்க. எனக்கு ஒரே பயமா இருக்கு மாமி. பயப்படாதீங்கோ, நான் இருக்கேன். கூண்டுக்கு பக்கத்திலேயே ஒரு பாயையும் தலைக்கு சரக்கட்டையையும் வச்சுண்டு நான் படுத்துண்டுடுறேன். எந்த பெருச்சாலி எந்த பேய் வருது பாக்குறேன். மாமி, அப்புசாமி நெகிழ்ந்து போனார். நீங்க என் உடன்பிறவா சகோதரி மாதிரி. நன்னாத்தான் இருக்கு, கண்ணா பின்னான்னு பேத்தாதேல். நான் ஏன் உங்களுக்கு சகோதரி ஆகணும்? என்னவோ தெரியல, நீங்க கஷ்டப்பட்டா எனக்கு ஆகிறதில்ல. புடவை தலைப்பை கொண்டு மூக்கை சிந்தி கண்ணில் ஒத்தி கொண்டார். அப்புசாமி, மாமி எதுக்கு அலறீங்க? நானே அலலியே என்றார் குரல் கரகரக்க. உங்க அன்புல 1000ல் 1 பங்கு சீதை கடங்காரிக்கு இருக்குமா? நீங்க வந்து அக்கறையா பேசி கொண்டிருக்காப்ல, அவ ஒரு நாள் பேசியிருப்பாளா? தலையெழுத்து தான் மாமி என்றார் அப்புசாமி ஆர்வமாக. நீங்க பெருச்சாலி அடிப்பீங்களோ? கீதா பாட்டி உற்சாகத்துடன். நன்னாத்தான் கேட்டேல் போங்கோ, கிராமத்து மனுஷியே இப்படி கேட்டுட்டேலே. நான் அடிக்காத பெருச்சாலியா? வங்குக்குள்ள கைய நுழைச்சு வாழை பிடிச்சி இழுத்து ஒரே சாத்து. அடேயப்பா, கையிலேயே பிடிச்சிடுவீங்களா? இங்க கூட ராத்திரி பெருச்சாலி உண்டான். இந்த கூண்டுக்குள்ள வந்து தொலைச்சிட்டா என்ன பண்ணுவேன்? நான் தான் வந்து இங்கேயே படுத்துண்டுன்றேன்ட்டேனே. தான் என்று 9க்கெல்லாம் பாயும் தலைக்கு சரக்கட்டையுமா வந்துடுறேன். வக்கீலாத்துல கூட திருநெல்வேலி போயிருக்காள். அவளுக்கு பிறந்தாம அதானே. வீடுன்னா வீடு சத்திரம் மாதிரி இருக்கும். 6 பசு கறக்கிறது, ஆளும் தேலும் சொல்லிக்க முடியாது. இங்கே வந்து புறா குண்டாட்டம், பிளாட்டில் அவஸ்தப்படுறது. நான் தான் சொன்னேன், நீ ஆத்துக்கு போய் ஒரு 10 நாள் இருந்துட்டு வாயேன்னு. புறப்பட்டு போயிட்டா. அதனால பாலும் தயிரும் அப்படியே மிஞ்சிட்டுது. பால் வேணும்னா ஒரு சொம்புல சூடா காய்ச்சி கமகமன்னு 2 மிளகை தட்டி போட்டு கொண்டு வரட்டுமா? வாழைப்பழம் வேணாங்கிற குரங்கு உண்டோ மாமி? பால் என்ன, பழம் வேணும்னாலும் கிடைச்சா கொண்டாங்க. பாலும் பழமும் கைகளில் ஏந்தி பவள வாயில் அப்புசாமி கொஞ்சம் பாடி காட்டினார். கீதா பாட்டி, ரொம்ப நன்னா பாடுறேன், எனக்கு தான் வெக்கமா இருக்கு. தானு 9க்கே காவலுக்கு வந்துடுறேன். நீங்க பெருச்சாலி பயம் இல்லாம இருங்கோ என்று ஆறுதல் கூறி கிளம்பினாள். அத்தியாயம் 14. விடிகாலை மணி 3. புதுக்குடித்தன பாட்டியம்மா வீரமாக சபதம் போட்டாள். இன்னும் ஒரு பிள்ளைய காணோமே. பிரசிடென்டின் கட்சி தான் ஜெயிக்க போகிறதோ? சீதா பாட்டி களைப்புடன் நெற்றி பொட்டை நீவி விட்டு கொண்டாள். அவள் எடுத்துக்கொண்ட முயற்சிகளுக்கு ஒரு பலனும் கிடைக்கவில்லை. 7-8 லிப்ட் கம்பெனிகளுக்கு போன் செய்து பார்த்தாள். அனைத்துக்கும் விடுமுறை. தனிப்பட்ட குடியிருப்புகள் சிலவற்றுக்கு காரில் பறந்தாள். பல குடியிருப்புகளிலும் அவலமான நிலைதான். நிர்வாக ஆபீஸ் என்று பலவற்றிலும் கிடையாது. யாராவது ரிட்டையர்டு பேர்வழிதான் பொறுப்பில் இருப்பார். இங்கே பர்மனண்டா ஆபீஸ் கீபீஸ் என்றில்லை.
யாருக்கு சார் அக்கறை? நானும் முட்டிக்கிறேன். ஒரு சொசைட்டியை ஏற்படுத்திக்குங்கோ. பம்பாயில எல்லாம் பாருங்க, என்ன சிஸ்டமேட்டிக்கா நிர்வாகம் நடக்கிறது. இங்க ஒரு மண்ணும் கிடையாது. பம்பு செட்டோ மோட்டாரோ போச்சா போனதுதான். ஒரு நோட்டை தூக்கிட்டு அம்மன் கோயில்ல ஆடிக்கூழ் ஊத்துறவங்க நோட்டீஸ் காட்டுறாப்ல எல்லா குடித்தனக்காரங்க கிட்டையும் பிச்சை வாங்க போகணும். யாரு? நானு. வீட்டுக்கு ஒரு 10 ரூபாய் வசூல் பண்றதுக்குள்ள என் பிராணனே போயிடுறது. இப்படி ஒரு பிளாக்கணம் சில பேர். இங்க லிஃப்டே கிடையாது. முழங்கால் முட்டி உடைய படியில ஏறி இறங்கிட்டு தான் இருக்கும். அடடே, ஞாயிற்றுக்கிழமையா போயிட்டுதே. காருக்கு என்ன ரிப்பேர் பண்ணிடுவான் எங்க டிரைவர். சீதா பாட்டி மனசு உடைந்து போனாலும் நம்பிக்கை உடையவில்லை. கணவர் அப்புசாமி ஹி ஹி என்று இழிப்பது போன்ற பிரமை ஏற்பட்டது. அடியே கிழவி, எப்ப பார்த்தாலும் சபதம் போடுறேன் மண்ணை கவரேன்னு என்ன சொல்லுவ? இப்ப பாத்தியா உனக்கே அந்த கதி. சீதா பாட்டியின் பார்வை டைனிங் டேபிள் மீது சென்றது. ஒரு ஓரத்தில் 2 கேசரோல் டப்பாக்கள் வைக்கப்பட்டிருந்தன. ராத்திரிக்கான சப்பாத்திகள். பரபரப்பில் சாப்பிடவே மறந்துவிட்டாள். லிப்டில் மாட்டிக்கொண்ட கணவரின் ஞாபகமும் வந்தது. எம்எல்ஏக்களுக்கு தங்கள் தொகுதி நினைப்பு தடால் என்று ஞாபகம் வருமே, அதுபோல. ஒரு பிளேட்டில் சப்பாத்தி, சப்ஜி, தண்ணீர் பாட்டில் இவற்றுடன் மெதுவே படிகள் ஏறி 5ஆம் தளத்தை அடைந்தாள். லார்டு வெங்கடேஷ், நீ தான் ஹெல்ப் பண்ணணும். காலைக்குள்ள லிஃப்ட் ஓடியாகணும். எந்த மெக்கானிக் எப்படி கிடைப்பான்? நான் இமோஷனலா சேலஞ்ச் பண்ணிவிட்டேனோ? அத்தியாயம் 15. அப்புசாமி தூங்கி தூங்கி விழித்து கொண்டார். கனவுகள் அடர்ந்த மிரட்சிகரமான புரட்சிகரமான தூக்கம். அவரை சீதா பாட்டி லிப்டில் வைத்து அரைத்து கண்ட துண்டமாக்கி காலனியின் பின்புறம் புதைத்து விட்டாள். பீமாராவ் ஒரு மந்திரவாதியை கூட்டி வந்து, தாத்தா இல்லி இதரு என்று அழுகிறான். மந்திரவாதி அப்புசாமியை உடனே எழுந்திருக்க பண்ணுகிறான். ஆனால் அப்புசாமியிடம் அதற்கு 5 ரூபாய் கொடு என்கிறான். அப்புசாமி, என்ன கேட்டுக்கிட்டா எழுப்புன என்று வாதம் செய்கிறார். அற்ற குலத்து அருநீர் பறவையைப் போல் அப்புசாமியை லிப்டில் தனியே கொசுக்களுடன் விட்டுவிட்டு அவரவர் வீட்டுக்கும் போயாயிற்று. கொசு மருந்து சுருள் ஒரு புறம் புகைந்து கொண்டிருந்தது. அப்புசாமி திடுக்கென்று விழித்து கொண்டார். என்னப்பனே கங்காதீஸ்வரா என்ற குரல் கேட்டு. பேச்சு துணைக்கு என்று கீதா பாட்டி லிப்டுக்கு சமீபமாக படுத்துக்கொண்டது அப்புசாமிக்கு கொஞ்சமும் பிடிக்கவில்லை. அடிக்கடி அந்த கிழவி தலையை சொரிந்து கொண்டு, என்னப்பனே ஆபத்மாந்தவா, அநாதரட்சகா, வேதகிரீஸ்வரா என்று ஒரு நீண்ட தெய்வீக தம்பதிகளின் பட்டியலை சொல்லி அடுக்கு கொட்டாவி விட்டதை அறவே வெறுத்தார். சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்கோ என்று தொணவென்று சீதா பாட்டியை பற்றி விடிய விடிய ஏதாவது வியாக்கியானம் செய்து கொண்டிருந்தாள். அவள் ராங்கிக்கு அவள் வாங்கி கட்டிக்கத்தான் போறா. அந்த பிரசிடண்ட் மகா பொல்லாதவன். அவன்கிட்ட போய் சவால் என்ன வேண்டி கிடக்கு? இல்ல தெரியாமத்தான் கேக்குறேன். 54 குடித்தனக்காரால் பயப்படுறா அவங்கிட்ட. உங்க பொண்டாட்டி அத்தனை பேர் எதிரில அவன் மூஞ்சியில காரி துப்பாத குறையா டங்கு டங்குன்னு சவால் விட்டுருக்கா. அவன் ஆளை விட்டு ராத்திரிய மண்டைய பொழந்தான்னா இந்த பொட்டச்சியால என்ன பண்ண முடியும்? இல்ல மாமா கேக்குறேன், நீங்க தான் சொல்லுங்களேன். அப்புசாமி தலையை பிடித்து கொண்டார். நீங்க பழங்காலத்து மனுஷி மாமி, எல்லாம் புரியறது. இவள் ரொம்ப நாகரிகமாச்சே. வயசாறதே, நாகரிகம் என்ன வேண்டி இருக்கு? நாகரிகம் நாளைக்கு அவளுக்கு ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆச்சுன்னா முதல்ல அந்த பிடிவாத கழுதைகிட்ட நீங்க நறுக்குன்னு 4 வார்த்தை சொல்லி, ஏண்டி தடிச்சி உனக்கு என்ன வேண்டி இருக்கு சவால்னு கேளுங்க மாமி என்றார் அப்புசாமி பரிதாபமாக. 2 தலை கொல்லி எறும்பும்பாங்களே, அது மாதிரி நிலையா இருக்கேன். அரையும் குறையுமாக காதில் வாங்கி கொண்ட கீதா பாட்டி, அவன் இரும்புல அடிப்பானோ சவுக்கு கட்டையில அடிப்பானோ எனக்கு என்ன இளவு தெரியும். நீங்க அவளுக்கு ஒரு கடுதாசி எழுதி கொடுங்க. அந்த திமிர் தடிச்சி உங்களை பார்க்க இதுவரை வந்தாளா பாத்தீங்களா மாமி என்றார் அப்புசாமி குரல் தழுதழுக்க. நல்லார் ஒருவர் உளறினால் அவர் பொருட்டெல்லாருக்கும் பெய்யும் மழை என்று செய்யுள்ளே சொல்லுவாங்க. அது சரியா இருக்கு பாருங்களேன். என்னத்த சொல்றேன், கொஞ்சம் உறக்க சொல்லுங்கோ. அப்புசாமிக்கு மேலும் சில செய்யுள் ஞாபகம் வந்து தொலைந்தது. சங்கு சுட்டாலும் வெண்மை தரும்னு சொல்வாங்க. வெங்கு இப்போ டில்லியில என்ன இருக்கான்? அவனை பத்தி இப்ப என்ன? என்னமோ சீப்பு மைன்னு ஆபீஸ் இருக்காமே, நினைச்சா யார வேணும்னா சோதிக்கலாமாமே. அந்த ஆபீஸ்ல குமாஸ்தாவா இருக்கானா, லட்சமா சம்பாதிக்கிறான்னு பேசிண்டா. இப்போ அவங்க பேச்சு எங்க வந்தது? நீங்க ஒரு கடுதாசியில உங்க பொண்டாட்டிக்கு 4 வரி எழுதி கொடுங்க. அடியே வானாண்டி சவால், அடிபட்டு நீ செத்துருவே, என்னை வெளியே கொண்டு வரதுக்காக நீ பிராணனை விட வேண்டாம்னு எழுதி தாங்கோ. பேனாவையும் காணோம், காகிதத்தையும் காணோம், உங்க தலையில தான் எழுதி அனுப்பணும் என்று கத்தினார் அப்புசாமி. போய் கிளவிய கூட்டிண்டு வாங்கோ, நேராவே சொல்றேன். இந்தாங்கோ பேனா குச்சி, கையோட ஒன்று வச்சுட்டு இருப்பேன். வக்கீல் குமாஸ்தா லட்சுமணன் கொடுத்தது. பேப்பர் என்று கத்தினார். அங்கே பாருங்கோ, படிக்கட்டுல போட்டிருக்கா, அதுலேயே கொஞ்சம் கிள்ளிக்குங்களேன். அப்புசாமி செய்தித்தாளை டர் என்று கிழித்து கொண்டார்.
பேப்பரில் காலியாக இருந்த உச்சப்பகுதியில் நீளமாக 2 வாக்கியம் கச்சிதமாக எழுதினார். அடியே சீதே, சொன்னா கேளு, அந்த ஆள் மகா முரடனாம். உன்னை கொன்னுட்டா நான் வேற பொண்டாட்டிக்கு எங்க போவேன்? யார் என்ன வேளா வேலைக்கு திட்டுவாங்க, பட்டினி போடுவாங்க. எல்லாத்துக்கும் மேலாக கீதா கிழவி எங்கே எங்கேன்னு தன் கருடன் மூக்கை வச்சுண்டு என்னையே ஒரு மாதிரியா பாக்குறாள். அந்த கீதா கிழவிக்கிட்ட இருந்து என்னை காப்பாற்றுவதற்காகவாவது நீ உசுரோடு இருக்கணும். என் கண்ணோலியோ சவால் வேணாம், அம்பேல் ஆயிடு. அன்பு கணவன் அப்புசாமி. அத்தியாயம் 16. கடுதாசியை மடித்து கீதா பாட்டியிடம் சற்று சிரமத்துடன் லிப்ட் கம்பி வழியே நீட்டினார். கீதா பாட்டி வாங்கி கொண்டிருக்கும் போதே அந்த காட்சி கணவனுக்கு சப்பாத்தி எடுத்துக்கொண்டு மெதுவே மாடி ஏறி வந்த சீதா பாட்டியின் கண்ணில் பட்டுவிட்டது. மை குட்னஸ், விஷயம் இவ்வளவு கேவலமாகிவிட்டதா? லெட்டர் தராரோ லெட்டர்? சீதா பாட்டி என்னதான் கட்டுப்படுத்தி கொண்டாலும் அவளால் அந்த காட்சியை சகிக்க முடியவில்லை. லிப்டுக்கு பக்கத்திலேயே ஒரு பாயையும் தலைக்கு சரக்கட்டை தலையணையையும் பார்த்த சீதா பாட்டி கொதித்து போய்விட்டாள். அட்ரோஷியஸ் என்று கனல் தெறிக்க கூவியவள் கீதா பாட்டியின் பாயையும் தலையணை கட்டையையும் காலால் ஆத்திரத்தோடு ஒதுக்கிவிட்டாள். யூ பிளடி பிச், உன் மனசுல என்ன நினைப்பு? என்ன தைரியம் இருந்தால் இங்கே ஓம் பாயை போட்டுருப்பே. யூ அக்லி ஓல்டு விச். லெட்டர் வாங்குறியோ லெட்டர்? பறக்கென்று கடிதத்தை பறித்து கொண்டாள். சுட்டெரிப்பது போல அப்புசாமியை பார்த்தாள். உங்களை எப்படி வெளியே கொண்டு வர்றதுன்னு நான் நாட் ஈவன் ஒரு விங்க் கூட பண்ணாம இதோ மணி 3 போகிறது. கடந்த அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கேன். நீங்க இங்க வந்து இந்த டர்ட்டி டெவிலுக்கு லவ் லெட்டர் எழுதி கம்பி வழியே நீட்டுறீங்க. சீதா பாட்டி கொண்டு வந்திருந்த சப்பாத்தி தட்டை அப்புசாமி மீது வீசி அடித்து விட்டு போய்விட்டாள். அவ்வளவு கோபம் அவளுக்கு ஜென்மத்தில் வந்ததே இல்லை. நல்ல காலமாக லிப்ட் கம்பி இடையில் இருந்ததோ, அப்புசாமியின் மூக்கு முகமெல்லாம் தப்பியதோ. சீதே சீதே, அடியே சீதே என்று அப்புசாமி ஓவென கத்தினார். முண்டம் முண்டம், உனக்கு தாண்டி எழுதியிருக்கேன். கல்கத்தா உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடக்க விழாவில் மைக்குகள் எதிரொலித்தது போல் அப்புசாமியின் கூவல் எதிரொலித்து ஒன்று பலமாக டிஜிட்டல் ஸ்டீரியோ அலறலாக சீதா பாட்டியின் காதை தாக்கியது. அத்தியாயம் 17. 2 டம்ளர் நீரை கூலர் பிளாஸ்கில் இருந்து பிடித்து சீதா பாட்டி உறிஞ்சினாள். மனப்படபடப்பை சீராக இருக்கவிட்டு அடக்கி கொண்டாள். கீதா கிழவி எந்த விதத்திலும் மன்னிப்புக்கு அருகதை அற்றவள். சீதா பாட்டி கணவனை எத்தனை கண்டித்தாலும், பட்டினி போட்டாலும், பாக்கெட் மணி தராமல் படுத்தி எடுத்தாலும், கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் கொள்கையை மறக்காதவள். முன்னேற்றமான பெண்கள் ஆண்களை கொடூரமானவர்களாகவும் பொல்லாதவர்களாகவும் முரடர்களாகவும் படம் பிடித்து காட்டுவதில் உள்ளுக்குள் ஒரு மாத்ருபூதம் ஒளிந்திருக்கிறது. தங்களது கொடூரத்தனம் சிறியது என்று நிரூபிக்கவே அப்படி செய்கிறாள். ஒப்பிடுக பாலச்சந்தரின் பழைய இருகோட்டு தத்துவம். அதாவது, ஒரு கோட்டை சின்னது செய்து காட்ட அதை காட்டிலும் பெரிய கோடாக பக்கத்தில் இழுத்து காட்டினால் இந்த கோடு சின்னதாக தெரியுமா போல. சீதா பாட்டி கையில் இருந்த காகிதத்தை பிரித்தாள். கணவனின் கோழி கிறுக்கலான எழுத்தை கஷ்டப்பட்டு படித்தாள். என்ன இளவோ பேத்தி இருக்கிறார். நான் சவாலில் வெற்றியடைய கூடாது என்பதற்காக அந்த கீதா கிழவி அவரை தூண்டிவிட்டு இப்படி எழுத வைத்திருப்பாளோ? தட் wretched woman is capable of doing anything. சீதா பாட்டி கடிகாரத்தை பார்த்தாள். வால் கிளாக் டங் என்று ஒன்று அடித்தது. மை காட், இட் இஸ் 3:30. லிப்ட் ஆபரேட்டரோ மெக்கானிக்கோ ஒருத்தரும் கிடைத்த பாடில்லையே. கையில் இருந்த கடிதத்தை விரல்கள் பிரிப்பதும் கசக்குவதுமாக தவித்தன. கடிதத்தை பார்த்து கொண்டே இருந்தவளின் பார்வை தானாக பிரகாசித்தது. கடிதம் எழுதப்பட்டிருந்தது செய்தி பத்திரிகையின் உச்சியில் விடப்பட்டிருந்த வெள்ளையான வெற்றிட பகுதியில். கீழே அச்சடித்த சில எழுத்துக்களில் ஒன்றின் தலைப்பு ஒன்றை பார்த்துத்தான் சீதா பாட்டி புத்துணர்ச்சி பெற்றாள். தூக்கமும் கவலையும் சோர்வும் நொடியில் விடை பெற்றன. அந்த 3:30 மணி வேளையில் காலனியின் காம்பவுண்டில் இருந்து சீதா பாட்டியின் கார் சீறிக்கொண்டு கிளம்பியது. அத்தியாயம் 18. 3:30 மணி விடியற்காலை. அருகில் இருந்த பால் பூத்துக்கு பால் லாரி வந்து சரக்கை தொம் தொம் என்று சத்தத்துடன் இறக்கத் தொடங்கியிருந்தது. பால் கார்டுகளுடன் இடுப்பில் அலுமினிய தேக்ஸாவுடன் பால் சப்ளை செய்யும் தாய்க்குளங்கள் தயார் நிலையில் இருந்தனர். பால் கார்டுகளை குத்தி தொலையிடும் ஆணியை எங்கோ வைத்துவிட்டு தேடிக்கொண்டிருந்தான் பால் பூத் பரமசிவம். எந்த பர்னிச்சர் கடைக்காரரோ ஏராளமான நாற்காலி மேஜைகளை கைவண்டியில் சிக்கனமாக போட்டு அனுப்பியிருந்தது வில்வண்டியில் ஊர்ந்து கொண்டிருந்தது. கொசு ஒழிக்க சிலர் சருகுகளை புகைத்து கொண்டிருந்தனர். அந்த புகை மண்டலத்தை அலட்சியப்படுத்தியவாறு கொசுக்கள் கும்பல் கும்பலாக கூட்டமிட்டு மலேரியா பரப்பு தீவிர மன்றங்கள் ஸ்தாபிப்பது பற்றி பேசிக்கொண்டிருந்தன. சீதா பாட்டி பப்ளிக் டெலிபோன் பூத் ஒன்றிலிருந்து டெலிபோன் அடித்து கொண்டிருந்தார்.
குட் மார்னிங். சாரி, அஃப்கோர்ஸ் திஸ் இஸ் டூ ஏர்லி டு சே குட் மார்னிங். பெரியவருக்கு ஒரு அர்ஜென்ட் மெசேஜ் ஃப்ரம் ரஜினி. மறுமுனையில் போனை எடுத்த காரியதரிசி பரபரப்புடன், என்ன என்ன ரஜினியிடம் இருந்தா என்றார். யூ ஆர் வேஸ்டிங் மினிட்ஸ். உங்ககிட்ட ஒரு தரம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் அவர்கிட்ட பேசணுமா? ப்ளீஸ், ரொம்ப பர்சனலாக பேச வேண்டிய சமாச்சாரம். ஓன்ட் யூ ஹெல்ப் மீ? கொஞ்சம் இருங்க, ஐயா கிட்ட கேட்டுட்டு. நீங்க யாரு? ரஜினி இல்லத்திலிருந்து பேசுறேன்னாலே தலைவர் புரிஞ்சுப்பார். சில நிமிடங்கள் கழிந்ததும் கரகரப்பு கரையாத குரல். வணக்கம் வணக்கம். நீங்க வந்து மிஸ்டர் மூப்பனார், நான் யார் என்கிறதை விட நான் சொல்கிற மெசேஜ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ பாருங்க. ரஜினி இல்லத்திலிருந்து நான் பேசுறேன். எங்க இல்லத்துக்கு ரஜினி சார் காலை 6 மணிக்கு வருகிறார். இந்த ஹோல் சிட்டியில யாருக்கும் தெரியாத நியூஸ் ஒன்ன சொல்றேன். ஹி ஹாஸ் நாட் கேன் டு ரிஷிகேஷ். முக்கிய கன்சல்டேஷனுக்காக இங்கேதான் வருகிறார். டாப் ஃப்ளோரில் மீட்டிங். இது டாப் சீக்ரெட். சொல்லுங்க. 2 நாளைக்கு முன்ன கூட அவருடன் டிஸ்கஸ் பண்ணேன். ஒரு டெசிஷன் எடுக்க மாட்டேன் என்கிறார். பிஎம் ஆல்சோ ரொம்ப ஆன்சியஸ். ரஜினி சார் தான் இப்ப எங்க ஒரே நம்பிக்கை. நான் ஒரு ஸ்டான்ச் காங்கிரஸ் ஆதரவாளர். கண்ட்ரிய நீங்க தான் காப்பாற்ற போறீங்க. தட் இஸ் சர்டன். தேங்க்யூ ஃபார் யுவர் காம்ப்ளிமெண்ட். நீங்க ரஜினி சார் மீட்டிங் பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. ஆமா, எங்க ரஜினி இல்லத்து மாடியில காலை 6 மணிக்கு அனைத்து இந்திய ரஜினி ரசிகர் மன்ற செக்ரட்டரிஸ்ல செலக்டட் ஃபியூவோடு ரஜினி பேச வருகிறார். இது டெஃபினட்டாக ஒரு டேர்னிங் பாயிண்ட். நமக்கு ஃபேவரபிளாக இருப்பார்னே தோணுது. ஓ, குட் திங். நீங்க எங்களுக்கு ஒரு ஃபேவர் செய்யணுமே. சொல்லுங்க மேடம். ரொம்ப சின்ன அப்ளிகேஷன். சொல்லுங்க. மீட்டிங் ரஜினி இல்லத்தின் 5வது மாடியில். அன்பார்ச்சுனேட்டா லிஃப்ட் பிரேக் டவுன் இல்ல ஸ்டெக்கப்போ. பீயிங் சண்டே இன்னைக்கு இதுவரைக்கும் ஒரு மெக்கானிக்கும் கிடைக்கல. நீங்க அட்ரஸ சொல்லுங்கம்மா. எங்க சர்வீஸ் உங்களுக்கு எப்ப வேணும்னாலும் கிடைக்கும். நான் ஏற்பாடு பண்ணிடுறேன். என்ன, பிஃபோர் 5:30யா? மூப்பனார் சிரித்தார். எதற்கு மேடம் அவ்வளவு நேரம் ஆகணும்? நீங்க அட்ரஸ சொல்லுங்க. மற்றது 5 மணிக்கு முன்னால நடந்துடும். கவலையே படாதீங்க. கட்சி மேல உங்களுக்கு இருக்கிற அக்கறைக்கு நன்றிங்க. அத்தியாயம் 19. வாட்ச்மேன் கதறி அடித்துக்கொண்டு எழுந்தான். இத்தனை நீளமாகவும் அவசரமாகவும் ஒரு லாரி இந்த நேரத்தில் வந்து அலறுவதாவது? எழுந்தவன் யாரு என்று கேட்பதற்குள் பின்னாலே 4 போலீஸ் ஜீப், 12 வெள்ளை அம்பாசிடர்கள், டிராவல் சர்வீஸ் டாக்ஸிகள் கியூவில் நின்றன. அனைத்து வண்டிகளின் ஹெட்லைட் கண்களை கூசியது. அடுத்த அரை மணியில் ரஜினி இல்லம் அமர்க்கலப்பட்டது. அப்புசாமி லிப்ட் கூண்டுக்குள் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தார். கண் விழித்த போது லிப்ட் திறந்திருந்தது. அவர் கையை சீதா பாட்டி பிடித்து, ப்ளீஸ் பார்த்து பார்த்து என்று 9ஆம் நம்பருக்கு அழைத்து சென்றாள். சீதே சீதே, கனவா? லிப்ட் வேலை செய்ய தொடங்கிவிட்டதா? கும்பகர்ணன்னா நீங்க தான் ஒரிஜினல் கும்பகர்ணன். ஒரு பெரிய பட்டாலியனே வந்து வேலை செய்திருக்கிறது. பால்கனியிலிருந்து கொஞ்சம் வெளியே எட்டி பாருங்கள். அப்புசாமி எட்டி பார்த்தார். ஏதாவது கனவா? அழுக்கு படிந்து குப்பையும் கூலமுமாயிருந்த குடியிருப்பு பளபளீர் என்று அலங்கார விளக்குகளும் தோரணங்களுமாக ஜொலித்து கொண்டிருந்தன. ஏ பிளாக் சுவர்களின் முகப்புகள் சுண்ணாம்பு அடிக்கப்பட்டு, வாசலில் செடி கொடிகள் செதுக்கப்பட்டு, செம்மண் கோலங்கள் என்ன, குரோட்டன்ஸ் வரிசை என்ன. சீதே, நம்ம முதல்வர் ஏதாவது திடீர் கல்யாணம் மறுபடி நடத்தி காட்ட போகிறாரா? எப்படி இவ்வளவு அழகாயிற்று நம்ம காலனி? லிப்ட் ரிப்பேர் ஆனதை சொல்லுங்க என்றார் அருகில் இருந்த 8ஆம் நம்பர் வீட்டுக்காரர். சீதே, எப்படி சீதே உனக்கு ஆள் கிடைச்சது? அதுதான் தாத்தா எங்களுக்கெல்லாம் மர்மமாக இருக்கிறது. ஒரு மெக்கானிக்கு லாட்டரி அடித்தோம். மேடம் என்னடானா 9 மெக்கானிக் கொண்டு வந்துட்டார். லிப்டை அரை மணியில் சரி பண்ணிட்டாங்க. அத்தோட மட்டுமா, காலனியில் இருந்த குப்பை கூலங்களை வாரி எடுத்து தண்ணி தெளிச்சு வழியெல்லாம் விளக்கு மாட்டி இந்திரபுரியாக பண்ணிட்டு வந்த சுவடு தெரியாம அத்தனை பட்டாளமும் கிளம்பி மாயமா மறைஞ்சிட்டாங்க. ரஜினி காலனியில் பல பேர், ஜலதோஷம் இல்லாதவர்கள் கூட மூக்கின் மேல் விரல் வைத்தவாறே சென்று கொண்டிருந்தனர். அவர்களில் ராஜினாமா செய்த பிரசிடென்ட் பொன்னோடையும் ஒருத்தர். அத்தியாயம் 20. அப்புசாமி, சீதே, நீ இனிமே ரெட்டை பிரசிடென்ட். உங்க கிழவிங்க கழகத்துக்கு, அப்புறம் இந்த ரஜினி இல்லம் காலனிக்கு. அதனால உனக்கு இனிமே ரெட்டை கொழுப்பு, ரெட்டை திமிர், ரெட்டை அதிகாரம் ஆயிடும். எப்படி இதை சாதிச்சு காட்டினே? அதுவும் 1 மணி நேரத்துல. கதவு லேசாக தட்டப்பட்டது. ஓன்ட் யூ ஓப்பன் என்றாள் சீதா பாட்டி. ஐயோ, நீ இப்போ காலனிக்கே தலைவராச்சே என்று ஓடி சென்று கதவை திறந்தார். சின்ன பூங்கொத்துடன் கான்வென்ட் சிறுமி. ஆண்டிக்கு டெலிஃபோன் என்றவள் சீதா பாட்டியின் அருகில் வந்து, கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆண்டி, நீங்க தான் புது பிரசிடென்டாமே. அந்த சிடுமூஞ்சி பிரசிடென்ட் மாமா ரிசைன் பண்ணிட்டாராமே, டாடி சொன்னாரு என்று மலர் கொத்தை தந்தாள். சீதா பாட்டி தேங்க்யூ சொல்லி செல்லத்தட்டு சின்ன அணைப்பு செய்துவிட்டு போன் பேச சென்றாள். மறுமுனையில் மூப்பனார் காத்திருந்தார். மேடம், எல்லாம் நல்லபடியா நடந்துதா?
மிஸ்டர் ரஜினி அங்கதான் இருக்காரா? சீதா பாட்டி எந்த பதட்டமும் இல்லாமல், இப்பதான் புறப்பட்டார். லாபி சர்க்கிளில் நான் அறிந்தவரை ரஜினி சார் உங்களுக்கு ஃபேவரபிளா தான் இருப்பாருன்னு தோன்றது. லெட்டஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட் என்றாள். கட்சி மீது நீங்க எடுத்துக்கொண்ட அக்கறைக்கு ரொம்ப நன்றி மேடம் என்றார் மூப்பனார் 8ஆம் நம்பர் ஆவலுடன். என்னவோ ரஜினி மூப்பனார் என்றீர்களே? சீதா பாட்டி சிரித்து கொண்டாள். அருகில் இருந்த லிப்ட் உயிக் என்று மேலே சென்றது. அப்புசாமி மேலே போய்கொண்டே கூவினார், சீதே, டிஃபன் ரெடியா? வெற்றி கொண்டாடத்திலே இருந்து விடாதே, நடுநடுவே ஏதாவது உருப்படியான காரியமும் பண்ணு, புரியுதா என்று கூவினார். சீதா பாட்டி அவசரமாக புறப்பட்டாள். பாமு கழக சார்பில் வடபழனியில் காலை 10 மணிக்கு 100 ஜோடிகளுக்கு திருமணம் நடத்த வேண்டியிருந்தது. உயிக் லிப்டில் அப்புசாமி கீழ்த்தளத்துக்கு இறங்கினார். உன் கையாலையா தாலியை எடுத்து தரப்போற? அப்போ கட்டிக்கிறவனெல்லாம் நிச்சயம் பொண்டாட்டி காலில் விழுந்து கும்பிடத்தான் போறான். உயிக் என்று லிப்ட் மீண்டும் அப்புசாமியுடன் உச்சிக்கு தாவியது. சீதா பாட்டி புன்னகைத்தவாறு புறப்பட்டாள். முற்றும்.